வெல்கம் டு கிராஃப்ட்ஸ் வேர்ல்ட். நம்ம இப்போ பார்க்க போகிறது ஹாஃப் லோட் ஸ்டிச்சு செகண்ட் டைப்பு. இது எப்படின்னா பட்டன் ஹோல் ஸ்டிச்சு தான். டபுள் பட்டன் ஹோலில் யூஸ் பண்ணோம்ல அதே மாதிரி தான். இப்போ மேலேருந்து அப்படியே கீழே கொண்டுட்டு வந்து கீழே ஒரு குத்தி அப்படியே அகெயின் மேலே கொண்டுட்டு போகணும். அப்புறம் அப்படியே மேலேருந்து கீழே கொண்டுட்டு வந்துடணும். கீழே இருந்து ஒரு தடவை குத்தி அப்படியே இழுத்து மேலே கொண்டுட்டு போயிடணும். அகைன் மேலேருந்து அப்படியே இழுத்து கீழே கொண்டுட்டு வரணும். கீழேருந்து அப்படியே அகைன் இழுத்து மேலே உடனே அப்படியே இழுத்து மேலேயும் கீழேயும் மாற்றி மாற்றி கொண்டுட்டு போகிறோம். பட்டன் ஹோலில் அப்படியே இழுத்து கீழே கொண்டுட்டு வருவோம்ல அதே தான். ரெண்டு சைடும் அப்படியே அந்த லைனை நீங்கள் ட்ரா பண்ணியிருக்கோம்ல, பென் வச்சு ட்ரா பண்ணியிருக்கோம், அந்த லைனை மட்டும் நீங்கள் பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு அந்த லைன்லேருந்து மேலேருந்து கீழே அப்படியே கொண்டுட்டு வரணும். கீழே குத்தி அப்படியே மேலே கொண்டுட்டு போயிடணும். அதை மட்டும் அப்படியே பார்த்து ஒர்க் பண்ணுங்கள். இதுதான் ஹாஃப் லோட் ஸ்டிச்சுன்னு சொல்லுவோம். இது நீங்கள் முடிக்கவும் நீங்கள் தொட்டு பார்த்தீங்கனாலே தெரியும், உங்களுக்கு கொஞ்சம் எம்போசிங்காக இருக்கும் மேலேயும். கீழேருந்து அப்படி மேலே கொண்டுட்டு போய் அகைன் மேலேருந்து அப்படியே குத்தி கீழே கொண்டுட்டு வரும். அவ்வளோதான். இந்த டிசைனு கொம்பு டிசைனாக எங்கெங்கன்னா வருதோ அந்த இடத்துலனா இந்த ஹாஃப் லோட் ஸ்டிச் டைப் 1 இல்லைன்னா டைப் 2 யூஸ் பண்ணுவோம். இது எண்டுலேயே இது சுழிச்சுனா விடக்கூடாது. இந்த மாதிரி ஹாஃப் மாதிரி தான், ஹாஃப் சர்க்கிள் ஒரு மாதிரி கொம்பு மாதிரி தான் போடணும். இது அகெயின் லாஸ்ட்டில் ஒரு எண்டு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். இப்போ இது ப்ளவுஸில் இந்த ஒரு கொம்பு மாதிரி போட்டு ஒரு டிசைன் ஏதாவது வரைவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த கொம்பு இருக்கா, அந்த கொம்பு எல்லாத்துலேயுமே தான் இந்த பட்டு மாதிரி போட்டிருக்கேன். அந்த பட்டுக்கு வேறு ஏதாவது ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுட்டு லோட்டஸ் பட் மாதிரி போட்டிருக்கேன், அதுக்கு வேறு ஸ்டிச் போட்டு இந்த கொம்புக்கு மட்டும் இந்த ஹாஃப் லோட் ஸ்டிச் மாதிரி போடுவோம். ஹாஃப் லோட் வேறு எதுக்குமே யூஸ் பண்ண மாட்டோம். மோஸ்ட்லி இந்த கொம்பு டிசைனுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். இந்த ரெண்டு ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணிவிட்டு வேறு மீதிக்கு ஃபுல்லாக தாமரை இதுக்குள்ளே வேறு ஸ்டிச் யூஸ் பண்ணுவோம். இது எப்பயுமே எப்படின்னா இது சுழிச்சுனா விட மாட்டோம். இந்த மாங்காய் ஷேப்லேயும் பாருங்களேன், எண்டில் பார்த்திங்களா சுழிச்சே விடலை. சுழிச்சுனா விடக்கூடாது. இது நீங்கள் ஒர்க் பண்ணுறது இந்த மாங்காய் ஷேப்பில் ஒர்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி சுழிச்சு விடக்கூடாது, தப்பு. லேசாக மட்டும் கர்வ் போடணும். நீங்களும் என்னோடய ஆரி கிளாஸை ஜாயின் பண்ணணுன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.